2013 இந்த மாதிரி தான் ரொம்ப வெறுத்து போயிட்டு ரொம்ப அடிபட்டு நூலாகி ஒரு சீட்டு ஒன்று போட்டு வச்சுருந்தோம். அதை எடுத்து நாங்கள் 4 பேரும் வந்தோம். வந்துட்டு இதே இடத்துல தான் பரதேசி மாதிரி படுத்துட்டு வந்தோம். அந்த நிலமையில தான் இருந்தோம். அது அப்படியே வந்து இங்கே வந்து படுத்துட்டு அப்படியே சிவனை நினச்சிக்கிட்டு எத்தனை ஒரு வடிக்காமிங்க அப்படின்னு இருந்தோம். 14 அவங்களுக்கு வேலை கிடச்சிது, 2014. அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக இப்போ வந்து இங்கே நிற்கிறோம். இப்போ அந்த சென்டிமெண்ட்டுக்காக இங்கே வந்து படுத்துருக்கோம். அப்போ இனிமேல் எல்லாமே சரியாயிடும். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். என்ன உனக்கு பிரச்சனை? உனக்கு கல்யாணம் ஆகணும். உனக்கு கல்யாணம் ஆகணும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா? அபிக்கு அவன் அடுத்து நாளைக்கு இருப்பானான்றதே பிரச்சனை. கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ், நாட் யுவர் ப்ராப்ளம்ஸ். காது தூக்கி கட்டி இங்கே பேர் மணிக்கர்ணிக்காக காட்டலாம். ஒரு பிறவி எடுத்தோம்னா அதனுடைய பயன் வரணும். அதுதான் வீடு வாங்கணும். அதெல்லாம் வந்து அந்த ஆசைலாம் போயிடுச்சு. இனிமேல் அதெல்லாம் நடக்குமான்றது எனக்கு டவுட்டு தான். அதனால் அந்த ஆசையை இப்போ படுறதே கிடையாது. இந்த 2 மாதம் நடக்கணும், அவ்வளோதான். நேற்று போயிட்டு பேரண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்துட்டு வந்தேன், முன்னோர்களுக்கெல்லாம். விக்கிக்கிட்ட போயிட்டு ஒரு 2-3 சென்டிமீட்ரு அதிகமாகிடுவேன். 3 சென்டிமீட்டர். ஐயோ, 3 சென்டிமீட்டர் மில்லிமீட்டர். ஆவியா வந்து மிரட்டு வரல. ஐயோ பிடிச்சி போட்டுறா, வேறு பயமா இருக்குடா. நான் எங்கன்னா போய் எங்கன்னா ஆயிடுச்சு போயிட போறான்டா. எங்க தயால பெருமாள் காலில் சேர்த்துடுறா. இங்கேயே தீர்த்தம் வாங்கிடலாம். ஏன்னா அந்த திருவேணி சங்கமம் 3 இடத்துல கங்கா யமுனா சரஸ்வதி கலக்கிற தண்ணி இங்கேனா ஒரு கங்கை தான். அதுவும் விற்கிறாங்க. இங்கே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிற இடத்துல இருந்து 100 மீட்டர்ஸில் கோயில், 50 மீட்டர்ஸில் போனால் மெயின் ரோடு. துபாயில் 1000 ரூபா கொடுத்து வாங்கினேன் மனசாட்சியோட. புரிஞ்சதா? நீ அவர்கிட்ட ஹிந்தி பேச ட்ரை பண்ணுங்க. தமிழ் தெரியுமா? கேட்டுக்க. இந்த அசி காட்டுக்கு தானே போய் ஆர்த்தி பார்க்க போறோம். காலி ஏன் வைக்க கூடாது? நீ அப்போ இப்பவே அப்படிதானே இருக்க. ஆண்டி டெரர்ன்றாங்க. இதெல்லாம் நான் வச்சுட்டு போனேன்னா அரிய அம்மா ருத்ராட்சம் கேட்டாங்க. மாலை, குட்டி குட்டி ருத்ராட்சம் மாலை. அது ஏன் அது அந்த தீர்த்தம் தான் யூஸ் பண்ணோம்? அதுதான் 3 சேர்றதான். எது 3 சேரும்? கங்கா யமுனா சரஸ்வதி. அங்கதானே போய் நம்ம ஒரு தடவை குளிச்சோம், அந்த மண்ணெல்லாம் பூசிக்கின்னு. கோட்டை சத்திரத்திலேயே எல்லாம் தீர்த்தம் எல்லாமே இங்கே இருக்குது. ருத்ராட்சம் தீர்த்தம் எல்லாம் இங்கேயே வாங்கிட்டோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் ஸ்படிக்க மாலை வாங்கினேன். இன்னும் கூட இருக்குது பாபா கழுத்தில் போட்டு. வெளியில் போனால் நமக்கு விலை தெரியாது, பட் இங்கே வந்து கரெக்டான விலையாக இருக்கும். நாட்டுக்கோட்டை சிட்டி சத்திரனுடைய லொக்கேஷன் நாங்கள் தரோம். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, வந்து பாருங்கள். ரொம்ப நாட் ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இங்கே வரீங்கன்னா ரொம்ப சாப்பாடு அலைவாங்க. அதுக்கு இது பெஸ்ட் இடம். நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். ரூம்ஸ்லாம் ரொம்ப பழங்கால ரூம்ஸு, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சுச்சுவேஷன். ரிலீஜியஸ் ஷாப்பிங் முடிஞ்சு போச்சு. அடுத்து இது இன்னும் நிமிஷம் என்னென்ன எங்கே கூட்டணும்னு தெரியல. புடவை இருந்தது, பார்க்கலாம். இதுதான் கௌடோலியா ஸ்ட்ரீட் மார்க்கெட்டா? இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி சொல்கிறேன். அங்கே அட்ரஸ் பார்த்தேன். கௌடோலியா காட் போகணும்டா. நேரா போனாங்க. க்ரூஸ் புக் பண்ணியிருக்கோம்ல, அங்கே தான் போவோம். அங்கே நின்று ஆர்த்தி பார்க்கலாம். 2 நாளா ஷாப்பிங் பண்ணுகிறீங்க. எங்கடா பண்ணா? நேத்தெல்லாம் வாங்கினதெல்லாம் பத்தாதா? எவ்வளோ கிட்னா? 100 எஸ். 50 का எனக்கு பர்ஸ் வேணும். 50 का கிருத்திகா 50 का है. காது போச்சு ஒரு சைடு. என்னடா பிக்சர் ரேட்டான்? எனக்கு தெரியாது. நான் கொடுக்க மாட்டேன் இதுக்கெல்லாம். நீ தான் என்ன மாட்டி விட்ட. நான் சாதாரண கேரி பேக்ல போட்டு கொடுப்பேன்.
தேங்க்யூ பாய். ஏய் அங்க 2000 ரூபாய். இதுதான் ஷாப்பிங்க்கு மெயின் மார்க்கெட்டா. இது வந்து இந்த மாதிரி துணி மணிக்கான ஏரியா. காசி விஸ்வநாத் கல்லின்னு இருக்கு, மார்க்கெட்னு இருக்கு. அங்கே வந்து ஃபுல்லாக ரிலீஜியஸ் திங்ஸ்லாம். எல்லா லாங்குவேஜும் பேசுகிறாங்க மேடம். நம்ம ஒரு ஹிந்திக்கே முக்கியம். ஏன் பேச மாட்டோம். 400 ரூபாய்க்கு என்னது? சோ 2200. குடு மொத்தமா தந்துடுறோம். அபிக்கு மட்டும் எல்லாம் அதான் செக்யூரிட்டி கார்டு வேலை பார்த்துக்கிறா. அதனால தான் வாங்கி கொடுப்பேன், எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டியா? ஆசைக்கு போனா வாங்கணும், நைஸ் பண்ணணும்ல. இப்போ விஸ்வநாத் மார்க்கெட்டுக்குள்ள போகிறோம். ஃபுல்லாக ரிலீஜியஸ் ஸ்டஃப்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன், அதனால இவ்வளோ கூட்டம். ஆனால் போகிற வழியில் விஸ்வநாத் மார்க்கெட் ஃபுல்லாக. சோலிக்கா பூரியா? பச்சூரே இல்லை, பட்டூரே. போ இன்ஜினாலி சோலை பட்டூரே செம்மையா இருக்கும். நெஞ்சுக்கறி சொல்ல பெற்ற நெஞ்சுக்கறி வேணுமா? இஞ்சி கறியா? நெஞ்சு கறியா? அந்த ஆயில் கலர் போய் பாரு. ஒழுங்கா ஷாப்பிங் தானே, அந்த எதுக்கு நடுவில் இப்போ திடீர்னு டைவர்ட் ஆன? ஒரிஜினல் சோலி பட்டூரா. ஒரிஜினல்லாம் இங்கே கிடைக்காது, அது டெல்லியில் கிடைக்கும். நம்ம செய்யற மாதிரி தான் இருக்கு, காரமா இருக்கு. செம்ம காரம். ஷாப்பிங்ன்றான். வா ஒரு 10,000 ரூபாய் புடவை வாங்கிட்டா. சாம்பார் ஆப் எனக்கு பச்சை கிளிடா. அது லவ் பேர்ட் மாதிரி இருக்கு, ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட் மாதிரி. பச்சை கிளி வைக்கிறானுங்க. அவர் பேர் என்ன? சுதர்சன் பார்த்தாருன்னா பயங்கர கொதிச்சு எழுந்துருவாரு. ரோபோ சங்கர் அவன் வீட்டில் வளர்த்ததுக்கு எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு அது. இங்கே பாரு அனாவசியமாக விற்கிறாங்க பாவம். கிச்சு மார்க்கெட். இது கிச்சு மார்க்கெட் எங்கே இருக்கு? கிச்சு மார்க்கெட் தான் நாளைக்கு போகிறீங்களே பெங்களூர். பான் போடல, சாப்பிட்டு போடணும். நீங்கள் வா 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 போடு போடு போடு. நம்ம அந்த பீடாவை போட வைக்கிறதே அவன் துப்பி கொடுப்பான்டா. காசி விஸ்வநாத மந்திர் இங்கே பாரு. அப்பா இங்கே இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கோ. இப்போ வேற யாருக்கா கொடுக்கறதுக்கு வாங்கலாம். யாருக்கோ கொடுக்குறான் அவனுக்கு தெரியாம. சரி கொடுக்குறான், அப்படியாவது கொடுக்குறோம். ஏய் அப்படியே காஞ்சி போய்க்கிறான். நல்லதா வேணும். இது என்ன ரெண்டு பக்கம் ரெண்டு இதை தூக்குது, பின்னாடி கூட ஏதோ தூக்குது. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சாரி மாத்திரம் எடுக்கணும். இப்போ எல்லாத்துக்கும் வச்சுட்டு போய் சரி. அங்க பாரு அதுவே புரியாதுடா. ஆனா இந்த கல்லு வச்ச வளையல் இருக்கு தெரியுமா? நாங்க 8வது படிக்க சொல்ல எங்கேயோ ஒரு ஊர்ல ரொம்ப கம்மியா இருக்கு. ஹைதராபாத் வாங்கி வந்தோம். செம்மையா இருக்கும் அந்த காலத்திலேயே. அவளுக்கு வீடியோ கால் வேணா பண்ணி கேளு. நம்ம வாங்குறதெல்லாம் அது காட்டு. யார்? அபிகா. ஓகே முடிஞ்சிச்சு, ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. நேராக போய் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வந்து க்ரூஸ் போகிறோம் நாங்கள் கங்காவில். அது போயிட்டு நைட்டு சாரி எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி 4லேருந்து 5 சாமியை பார்க்கணும். சாமியை பார்த்துட்டு அவ்வளோதான். தொடர் 4 சலேகா தான். அன்னைக்கு ஏன் பேண்ட் கிழிஞ்சது, இன்னைக்கு ஒரு படம் பூந்து வந்தேன். இழுத்துக்கிட்டே போறான். மொத்தம் வாரணாசிக்கு வந்தா காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டு வராதிங்க மக்களே. சண்டைனா பல சட்டை கிழிதான் செய்யும். கைஸ் இங்கதான் வந்து அத்தன்டிக் பனாரசி சில்க் சாரி கிடைக்கும்னு சொன்னாங்க. நீ ஒன்று வாங்கிக்கோ. அம்மா அம்மா சொன்னேன். புடவை கட்ட விட்டுறேன் ஒன்று அடுத்த வீடியோவில். லேடிஸ் அண்ட் சாரீஸ் அது அப்படி என்ன ஒரு காதல் கதைன்னு எனக்கு தெரியல. என் தலையும் என் மூச்சியும் இல்லை பொன்வெண்டு கலர். அது வாங்கலாமா? அது நடிக்காது பார்த்தா
உனக்கா? வாங்கிக்கோ. பட்டில ஜெட்டிக்குதா பாரு. பனாரஸ் ஜெட்டி பட்டில தைச்சி பனாரஸ் நீதி தர சொல்லு. ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நாங்கள் க்ரூஸ் போனோம். அதை போய் பாருங்க, சூப்பராக இருக்கும். க்ரூஸ் போகிறதுக்கு வந்திருக்கோம். ஒரு இடத்துலேருந்து இந்த 3 கிலோமீட்டரு 400 ரூபா வாங்கிட்டாங்க. முடியும் குறைக்கவே இல்லை. ஆற்றுல பயங்கர வெள்ளம் வருது. மற்ற போட்லாம் கிடையாது. க்ரூஸில் போகிறோம் நாங்கள். கவர்மெண்ட் இது கங்காவில் க்ரூஸ் போனோம். நீங்கள் வரதாக இருந்தால் இந்த வெப்சைட்டில் தான் புக் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். நாங்களும் பண்ணோம். 1000 ரூபா ஒரு ஆளுக்கு. ரெட்டு இல்லைன்னா நார்மல் போட்டில் பெர் ரெட்டு 100 ரூபா கூட்டு வருவாங்களாம். அப்போ இதில் வர அப்போ இது ஓடாதா? இதுவும் ஓடும். இது காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட். இதை கொடுத்த 1000 ரூபாய்க்கு வேறு ஸ்நாக்ஸ் ஆகும். ஆனால் கிட்டத்தட்ட பெரிய போட்டுன்னு சொல்ல முடியாது. இது வந்து எப்படி சொல்லலாம், யாட் சைஸுக்கு இருக்குது. ஒரு பெரிய லக்ஸுரி யாட் சைஸு. கிளம்பிச்சு. இந்த பக்கம் போவோமா? அப்படி போவோமா? இதான் லாஸ்டா? நேற்று அந்த இடத்துல தான் பார்த்தோம். அசிகாட் ரோட் ஷோ. என்ன ஷோ? காட் ஷோ. என்ன அசிகாட் புசி ஆயிடுச்சா? அவங்ககிட்டயே போயிருக்கலாம்ல ஆட்டோல. நம்ம இடத்துக்கு போய் நிக்கலாம். அதுக்கு ஒரு ஆர்த்தி எங்கன்னு பாக்குறது இதுல. ஸ்டாண்டு ஃபுல்லாகுது. டிக்கெட்டு பயங்கரமாக ஓடுது பிளாக்ல. இந்த வாக்கில் ஜாலியாக நடக்கலாம்னு நினச்சேன். அகோரிலாம் பார்க்கலாம். ஏதோ மனுஷ கறியெல்லாம் சாப்பிடுவாங்களே, அதெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்கலான்னு வந்தேன். எதுக்கு வந்துக்கிறான் தெரிதா? இப்போ ரொம்ப அக்கறையாக காசிக்கு வருதுன்னு பார்த்தா தெரிதா இப்போ எதுக்கு வந்துக்குதுன்னு. அகோரிங் கூட போகிறதுக்கு பிளான் பண்ணுறோம். அப்படி போடுவான் போல இதுல. பாலாஜி அகோரி போலும். ஆரியா ஒரு படத்துல தலைக்கிழு தொங்குவானே, நான் கடவுள். பாரு அப்படியே தள்ளுறாங்க. அப்புறம் என்னத்த நீங்க வந்து கங்கா கும்புறீங்க? திடீர்னு அவரை கூப்பிட்டு எத்தனை பேருன்னு கேட்டார். டீம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாரு. இங்கே இது போட்டிருக்கு மேட்டு. உட்கார வச்சு சொல்லலை. எவ்வளோ கேட்க போகிறாரோ தெரியல. நமக்கு பிரியாணி கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. போறாங்க. முதலாட்டி வருஷம்ல ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த போட்டில் பயமாக இருக்கும். ஆனால் தண்ணி கம்மி, ஃபோர்ஸே இருக்காது. அதுக்கே பயம் இருக்கும்.
இதில் போகிறதுனால பயமே தெரியல சுத்தமாக. எனக்கு ஆனால் சின்ன போட்டில் போயிருக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதான் ஜாலியாக இருக்கும். இதில் அப்படியே ஜாலியாக குளிச்சிருந்தோமே லாஸ்ட் டைம்லாம். ஆமாம், அந்த முனையில் அந்த பக்கம் அப்படியே வெட்டியாக இருந்தது. தமிழ்நாடு எங்கள் ஊர் கீழே வந்து ஏசி ரூம் ஹால் மாதிரி இருக்குது. அதில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. ஆனால் மேலே தான் ரொம்ப நல்லா இருக்குது. காற்று செம்ம காற்று ஜாலியாக. தனுஷ் பார்த்துட்டு ஏதோ சொன்னேன். ராஞ்சனான தனுஷ் படம் இருக்கு. அது இங்கே ஒரு கோபுரம் வரும் பாரு. கோபுரத்து மேலையா ஏறி நிற்பாரு. அது எவ்வளோ ஹைட் இருக்கும் அந்த படத்தில் காமிப்பாங்க. அதுவே முழுகி இருக்குது இப்போ. ஓ, அடுத்து வந்து போட்டு போயிடுவாங்களா? சரி, காசு இருக்காது. என்னம்மா காத்தாடி விடுறாங்க. இந்த பிறந்திருக்க வேண்டிய நான் யார் ஓடி போய் காத்தாடி அறுத்து வச்சுனா போய் எப்படி கங்கால வந்து எடுப்பியா? எல்லா அடியிலும் விட்டு கங்கால விழுது. இங்கே எங்கேயுமே காத்தாடி பிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாம் பில்டிங் ஹைட் ஆகுது. 3 அடி சந்து எந்த காத்தாடி விடும். அவ்வளோதான் காலி. இதுதான் காசி. கரெக்டாக சொல்லணும்னா இந்த இடம் தான் எல்லாரும் பார்த்தோன்னே சொல்லுவாங்க காசின்னு. இல்லை, அந்த பக்கம் பார்த்துருந்தீங்க, அதான் இந்த பக்கம் பாருங்க. உனக்கு தான்டா அதே புத்தி. அது தண்ணியை தானே தண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டா அப்படிதான் அது ஒன்று ஏமாத்துது. ஏமாற்றி கிழிஞ்சிரும். அதுக்கெல்லாம் சாக்கி போட மாட்டேன். அந்த வேலைக்குள்ள சரிப்பட்டு வர மாட்டேன். அதுக்கெல்லாம் சாக்கி போட மாட்டேன். ஹரித்வார் வருமா? இதெல்லாம் குச்சம் வந்துடும். ஹரித்வாரில் எல்லாத்து வாரம் அடிக்கிட்டே போயிடலாம். மாடியில் நடக்குதுடா பூஜை பண்ணுறாங்க. அது எத்தனை பேர் தெரியுமா? 1 2 3 4 5 6 பேர். ஜனமே இல்லை. கீழெல்லாம் இருக்காங்க.